தவிக்கும் நேரத்தில் தோழன் ஆமாத்தியப்பா போஸ் கொடுங்க. திருப்பி 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 சூப்பரு. எல்லாரும் ஜென்டில் மேனா மாறுறீங்க. யாரா கேட்டல பாத்துக்கோ. எல்லாரும் கேட்டியா? அப்பா திருக்குறளுக்கு ஒரு லெட்டர். முகத்தில் காட்டாமல் சிறு புன்னகையோடு இருப்பவர் தான் அப்பா. கண்ணில் கோபத்தையும் நெஞ்சில் பாசத்தையும் கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் அப்பா மட்டுமே. பாசம், அன்பும், அன்பும், கோபம், வருத்தம், கண்ணீர் ஆகியவற்றை தன் மகன் வாழ்க்கையின் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு அப்பாவும் செய்யும் கடமையே இவைகள். ஐ லவ் யூ அப்பா. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பா. நான் எங்க ஆட போனாலும் சரி, எந்த விஷயம் பண்ணாலும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பா. அதனால ஐ லவ் யூ அப்பா. அப்பா கொஞ்சம் அவ்வளவு கேட்க மாட்டேன், ஆனா இதுக்கு வந்து கேட்பேன். சாரிப்பா. ஆதார் கார்டு கொடுத்துருங்க. ஒரு வாரம் இல்ல 2 வாரம் அதுக்குள்ளே அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. இதுக்காரே தேங்க்யூ. தந்தை எப்பொழுதும் நான் பாசத்தை வெளியே காட்டாமல் கண்டிப்பு என்ற முகமுடி என்னால் தான் வைத்திருப்பார். அழகு அப்பா. அமைதியா இருங்கப்பா. தாய் குழந்தையை வயிற்றில் சுமக்கும் காலத்தை விட தந்தை தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வாழ்நாள் முழுவதும் தோளில் சுமப்பார். அன்புள்ள அப்பா. இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அன்பின் உறவு. ஆடம்பரத்தை விரும்பாத அப்பா தன் குழந்தையின் ஆசை அழைப்பு மற்றும் தடைகள் போடுவதில்லை. என் சிறிய ஆசைகளிலிருந்து பெரிய கனவுகளை நிறைவேற்றும் அப்பா. அனைவருக்கும் கனவுகளை வளர்த்து தன் கனவுகளை மறந்த என் கனவு அப்பா. தங்களின் ஆசைகளை நிறைவேற்ற அதிகாலையில் எந்தித்து இரவு முழுவதும் வேலை செய்யும் எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரும் அப்பா. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள ஒரு ஹீரோவாவோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாவோ இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு வரி படிக்கும் போது கண்ணீர் வருது. இந்த கண்ணீரை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஆனந்த கண்ணீர் தான்.
அழுவது எப்படி படிக்கிறாரா? தவிக்கும் நேரத்தில் தோழன் நீ, கண்ணிருக்கும் நேரத்தில் ஆசான் நீ, சத்தம் கேட்கல. இருங்கம்மா அவளே அழுது நீ வாங்கி படி அவங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணு தவிக்கும் நேரத்தில் தோழன் நீ, கண்டிக்கும் நேரத்தில் ஆசான் நீ, அணைக்கும் நேரத்தில் தாயாய் நீ, மொத்தத்தில் தினமும் வழங்கும் தெய்வம் நீ. நிறைய இருக்கு. சிங்கத்தை சாத்திட்டாயே ப்ரோ. எனக்கு கடவுளே கிடைத்தார் வரமாக அப்பா. கண்ணீர் கோபத்தையும் நெஞ்சில் பாசத்தை கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் அப்பா. முதல் நண்பன், முதல் ஆசான், முதல் மருத்துவன், முதல் வழிகாட்டி என எல்லாவற்றிலும் முதலில் இருக்கும் அப்பா என்னை முன்னேற்றி விட்டு எப்போதும் நிற்கிறார் எனக்கு பின்னால். எல்லா அப்பாக்களுமே ராஜாவாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா பிள்ளைகளுமே இளவரசர்களாகவும் இளவரசியாகவும் தான் வளர்க்கப்படுகிறார்கள். அது full form of father, father-ஓட extension. அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது F means friendly, A for amazing, T for teacher, H for helping, E for excellent, R for responsibility. எல்லாம் அவங்க clap பண்ணிருங்க. எல்லாம் மூணு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து சீன் போட்டு ஓடிறாங்க. சொல்லு. உங்க டாடி, I love you daddy. ரெண்டாவது கொஸ்டின் சாரி ஒருமை வீட்டுல வெளியே வர முடியல. என்ன பஸ்ல செலக்ட் ஆகணும்னு நினைச்சாங்க. நீ ஆசைப்பட்டீங்களா? ஆனா அவ செலக்ட் ஆகலையா, அதனால சாரி. அடுத்து தேங்க்யூ நீ என்ன கேட்ட வாங்கி கொடுப்பியா? ரத்த பொரியும் தேங்காய் சட்னியும் அவரது இஷ்டமாகும். ஒளியும் ஒளியும் இசை கேட்க அலைந்த நாட்களில் எங்களின் இல்லத்தில் தொலைக்காட்சியும் ஒலித்த வண்ணமலர் அவரது முயற்சியில்தான். நீட்டி படித்த அரை நிறைந்த இரவுகளில் கனவு காணும் எங்களுக்கு வசதியும் உயரமும் கொண்ட அன்னை இல்லம் உருவாக்கப்பட்டது அவரது முயற்சியில்தான். கல்வியும் அறிவும் அவரது முயற்சி. பண்டிகை காலம் வழி நிறைந்த தினங்களோடு புத்தாடை அணிந்ததும் அவருடைய முயற்சிதான். ஆபாச வார்த்தையில் திட்டியதில்லை, மனம் நோக பேசியதில்லை. அவரது சட்டைப்பையில் சில்லறை தேட தவறியதில்லை எங்கள் கரங்கள். காதலில் வீழ்ந்து அழிந்ததில்லை, காதல் உலகை ஆடும், உன் காதல் உன் வாழ்வை அழகாக்கும் என்று சொன்னவர். துயரமும் பசியும் சின்னளவும் இன்று வரை கண்டதில்லை, உங்களை தந்தை என நாங்கள் பெற்றதில்லை. ஆசானாய், தோழனாய், தோழராய், சமத்துவத்தின் வழிகாட்டியாய், தந்தையென நீங்கள் கிடைத்த எங்களுக்கு இனிய தந்தையர் தின நல்வாழ்த்து.